இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் 11லிருந்து 1 வரை இது நடைபெற்றது. வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது. அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது, இந்த நிகழ்ச்சியில் கலந்து வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வர வேண்டும், தண்ணீருடன் வர வேண்டும், கண்ணாடி அணிந்து வர வேண்டும், தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள். ஏதோ நீங்கள் எல்லாருமே வாங்க, வெயிலே இருக்காது, காஞ்சி போன வானமாக இருக்கும், ஒன்றுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல. மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல. இறந்த பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் 5 பேர். நேற்று வெயில் காரணமாக சில பகுதிகளில் சில பேருக்கு மயக்கம் ஏற்பட்டது நிலை இருந்தது. ஸோ அவர்களுக்குமே தண்ணி டேங்க் பொருத்தப்பட்டிருந்தது. ஆனால் 15 லட்சம் நபர்கள் கிட்ட வந்திருந்ததுனால வெயில் காரணமாக மதியம் 1 மணி உச்சி வெயில் பொதுமக்களால் தாழ முடியாத சூழல்னால மயக்கம் ஏற்பட்டது. சமாளிக்க முடியாத இது போன்ற கூட்டத்தை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்களே, அவங்க கேட்டுருக்காங்க. தமிழ்நாடு அரசு எங்கே சொல்லியிருக்கு, எப்போ சொல்லியிருக்குங்க? யாரும் இறக்கவில்லைன்னு எப்பவும் சொல்லலை. இல்லை அது மாதிரி கேள்விகளையே தவறான வகையில் திசை திருப்புகிற வகையில் கேள்விகள் இருக்கக்கூடாது. உங்கள் டிவியில் உங்கள் டிவியை ப்ரொமோட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கேள்வியவே நீங்கள் தவறான வகையில் சொல்லக்கூடாது. அரசு எங்கே சொல்லியிருக்கு, இறப்பு இல்லைன்னு எங்கே சொல்லியிருக்கு? முதல்ல பத்திரிகையாளர்கள் உங்களுக்குரிய கடமை உணர்வோடு செய்யணும். இது இல்லை, இந்த நிகழ்ச்சி என்னன்னா, இந்திய விமானப்படை தொடங்கியது என்பது 1932ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 8ஆம் தேதி. 1932 அக்டோபர் 8இல் தொடங்கப்பட்ட இந்த இந்திய விமானப்படை 72 ஆண்டுகளை நிறைவு செய்து 73ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 93ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 93ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்திய விமானப்படை தன்னுடைய பலத்தை, தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை உலகுக்கு உணர்த்துகிற வகையில் ஒரு பெரிய விமான சாகசத்தை, இந்திய படை விமான வான் சாகசத்தை இன்றைக்கு செய்வதற்காக சென்னையை தேர்ந்தெடுத்து அதை செய்கிறது. அப்படி செய்யும்போது அவர்கள் தமிழக அரசின் சார்பில் என்னெல்லாம் வசதிகள் வேண்டும் என்று கேட்டார்களோ, அந்த விமானத்துறை கேட்ட அத்தனை வசதிகளையும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் 2 கூட்டங்கள் ஏற்பாடு செய்து பல சேவைத்துறைகளை ஒருங்கிணைத்து அந்த கூட்டங்களின் வாயிலாக யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் என்று முடிவெடுத்து பல விஷயங்கள் செய்யப்பட்டது. இந்திய இராணுவத்தின் சார்பாக பல்வேறு மருத்துவ குழுக்கள் நேற்றைக்கு அங்கே களத்தில் இருந்தது. அவசர மருத்துவ உதவிக்கு 40 ஆம்புலன்ஸ்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாது ஆயிரக்கணக்கான பேராமெடிக்கல் குழுக்களும் ஆங்காங்கே இருந்தது. இவைகளோடு சேர்ந்து இந்த இந்திய விமானப்படை அரசுக்கு வைத்த கோரிக்கை, ஒரு மருத்துவமனையில் 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 100 படுக்கைகளும் 20 தீவிர சிகிச்சைக்குரிய படுக்கைகளும், யாருக்காவது அந்த ரத்தம் தேவைப்படுகிற போது ரத்த வங்கி, இது மாதிரியான எல்லா விஷயங்களும் தயார் நிலையில் இருந்தது. 65 மருத்துவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே தயார் நிலையில் இருந்தார்கள். இதோடு மட்டுமல்ல, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவக் கல்லூரி, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என்று ஏறத்தாழ அவர்கள் கேட்டது 100 படுக்கைகள். ஆனால் தயார் நிலையில் இருந்தது ஒரு 4000த்திற்கும் மேற்பட்ட படுக்கைகள் எல்லா இடத்திலும் தயார் நிலையில் வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். 15 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்கின்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்டது. 15 லட்சம் பேரும் பங்கேற்றார்கள். 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றது. இப்போ இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் 11லிருந்து 1 வரை இது நடைபெற்றது. வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது. அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது, இந்த நிகழ்ச்சியில் கலந்து வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வர வேண்டும், தண்ணீருடன் வர வேண்டும், கண்ணாடி அணிந்து வர வேண்டும், தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள். ஏதோ நீங்கள் எல்லாருமே வாங்க, வெயிலே இருக்காது, காஞ்சி போன வானமாக இருக்கும், ஒன்றுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல. அவங்க சொல்லும் போதே இதெல்லாம் தெளிவாக சொன்னாங்க. இந்திய விமானப்படை சொன்னது இது ஒரு தேசிய அளவில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். ஒரு தேசிய விழா, அதுவும் உலகுக்கு இந்தியாவின் விமானப்படையின் அந்த கட்டமைப்பை வெளி உலகுக்கு தெரிவிப்பது. நேற்றுக்கு தஞ்சாவூர்லேருந்து
ஒரு விமானம் ரபேல் என்று நினைக்கிறேன் கிளம்பி 20 நிமிஷத்தில் சென்னைக்கு வந்திருக்கிறது. சீறி பாய்ந்த விமானம். இத்தகைய ஆற்றல் உள்ள விமான சேவை இந்தியாவில் இருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்துகிற வகையிலான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதில் இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதில் யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யார் நினச்சாலுமே, அது ஈவன் பத்திரிகை நீங்கள் நினச்சாலும் கூட இது அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இந்த 5 பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது. அதுவும் கூட இந்த வெயில், இது எல்லாமே வெயில் தாக்கம், இது அது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள். இந்த 5 பேருமே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்துதான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல, இறந்த பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் 5 பேர். அந்த 5 பேர் யார் யார் என்கின்ற பெயர்களும் இன்றைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒட்டுமொத்தமாக அனுமதிக்கப்பட்டவர்கள் 43 பேர். அதில் ஓபி 40 பேர். 40 பேரில் ஒருத்தர் பிராட் டெட்டு, 2 பேர் இப்போது ஐபி இருக்காங்க, உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 49 பேர் அனுமதிக்கப்பட்டார்கள். அதில் 46 பேர் ஓபி, ஒருத்தர் இன்பேஷண்ட். ஓபியாக இருந்தவங்க அத்தனை பேரும் நேற்று இரவே அவர் சிகிச்சை முடித்து இல்லங்களுக்கு திரும்பி விட்டார்கள். அதில் பிராட் டெட் 2. அதே மாதிரி ராயப்பேட்டா மருத்துவமனையில் 10 பேர் அனுமதிக்கப்பட்டார்கள். ஓபி 7 பேர். இப்போ ஐபி இன்பேஷண்ட் 1, இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை அங்கே 2. அந்த அதாவது இறந்து போய் சடலங்களாக வந்தவர்களுடைய எண்ணிக்கை 2. ஆக மொத்தம் 5 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஸ்டான்லியில் ஒரு அட்மிஷனும் இல்லை. இந்த வகையில் ஒட்டுமொத்தமாகவே அந்த வெயில் தாக்கத்திற்கு, வெயில் பாதிப்புக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 102. இதில் புறநோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெற்று சென்றவர்கள் 93 பேர். இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 4, இது 5. இப்பொழுது மருத்துவமனையில் அந்த சிகிச்சை பெற்று வருபவர்கள் 7 பேர். இந்த 7 பேர் எதற்காக சிகிச்சை பெற்று வர்றாங்கன்னா, ஓமந்தூராரை பொறுத்த வரைக்கும் 4 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் அடிதடிங்கிற மாதிரி ஒரு 2 பேரும், கால் முறிவு என்கின்ற வகையில் ஒரு 2 பேரும், மொத்தம் 4 பேர் ஓமந்தூராரில் இருக்கிறாங்க. 2 பேர் ராஜீவ்காந்தியில் இருக்கிறாங்க. அந்த 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஃபிட்ஸு, இன்னொருத்தருக்கு குடலிறக்க நோய். அந்த 2 பாதிப்புகளால் அங்கே இருக்கிறாங்க. ஒன்று இந்த ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 7 பேர் இப்போ அட்மிஷனில் இருக்கிறாங்க. 7 பேருமே ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. இறந்தவர்கள் 5 பேர். இது அரசாங்கத்தின் சார்பில் சொல்லப்படுகிற செய்தி தான். இது அரசாங்கம் இறப்பே இல்லை என்று சொன்னது என்கின்ற ஒரு செய்தியை நீங்களாகவே பரப்பி விடுவது என்பது தவறு. அதாவதுங்க, 15 லட்சம் பேரும் ஒரு குறிப்பிட்ட சதுரடிக்குள்ளே வந்துட முடியாதுங்க. இது ஒட்டுமொத்தமாக மெரினா கடற்கரை முழுமைக்கும் மட்டுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் பார்த்துருக்குறாங்க. எங்கெல்லாம் அந்த வான் எல்லை தெரியுமோ அதெல்லாம் அங்கிருந்தும் கூட பார்த்துருக்குறாங்க, ஒரே கூட்டமாக இருந்து. இது ஒரு நமக்கு சென்னைக்கு கிடைத்த ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு. இதை நம்ம பார்க்கணும். இதோட இந்த சாகசத்தை கண்டு ரசிக்கணுங்கிறத தாண்டி விமானப்படையின் இந்த பெரிய கட்டமைப்பை நாமும் உணர வேண்டும் என்கின்ற வகையில் தான் பொதுமக்கள் திரண்டார்கள். இதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசு செய்திருக்கிறது. இதற்காக நேற்றைக்கு நான் ஒரு தனி அறிக்கையை விட்டேன். இப்போ அங்கே வந்தவங்களுக்கு, இப்போ பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர்கள் நேற்றுக்கு யாரெல்லாம் அந்த டியூட்டியில் இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு. இதை விட்டுட்டு இப்போ யாராவது 1-2 பேர் அங்கே வரவே வராதவங்க பூத கண்ணாடியை போட்டு எந்த செயலாக இருந்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிற நக்கீரர்கள் 1-2 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் இது கேள்வியாக கேட்காதீங்க. நான் அதை தொடக்கத்திலேயே சொன்னேன், இது தயவுசெய்து அரசியலாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நேற்று எத்தனை இடத்துல டேங்க் வச்சிருந்தோம் குடி தண்ணீருக்கு, அந்த மெரினா கடற்கரை அந்த உள்ள சர்வீஸ் ரோட்ல ஒரு நிமிஷம், எத்தனை இடத்துல நம்ம டேங்க் வச்சிருந்தோம், எத்தனை இடத்துல கழிப்பிடம் நிரம்பி கூட்டு போடப்பட்டது, என்னென்னலாம் நடந்தது மெரினா கடற்கரை? சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்தது போல் இது நம்ம இந்தியாவுக்கே தமிழ்நாட்டில் சென்னையில் இப்பேற்பட்ட நிகழ்ச்சி நடந்தது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அதில் நேற்று வெயில் காரணமாக ஒரு சில நபர்கள் இறப்பு நிலை ஏற்பட்டிருக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியது. அதே போல் சிலர் நீங்கள் தெரிவித்தது போல் மயங்கி இருந்தார்கள். நானும் அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்கும் அந்த பகுதிகளில் தான் இருந்தேன். ஸோ ஆம்புலன்ஸ் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்தது போல் அனைத்து பகுதிகளுமே ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருந்தது.
ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்றதுனால நான் தெரிவிக்கிறேன். ஸோ தொடர்ந்து அரசு சார்பாக வந்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து மாநகராட்சி சார்பாக வந்து அந்த மெரினா கடற்கரை பகுதிகளில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய கடைகள் வந்து அகற்றுமாறு தெரிவித்திருந்தாங்க. ஸோ சர்டன் மீட்டர்ஸ் வரலாம் அந்த கடைகள் எல்லாம் அகற்றி பேரிகேட் வந்து பொருத்துமாறு தெரிவித்திருந்தாங்க. காவல்துறையோட இணைந்து பேரிகேட் வந்து பொருத்தப்பட்டிருந்தது. ஹைவேஸ் துறையுடன் சேர்ந்து அந்த டென்ட் வேலைகள் அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. இப்படி அனைத்து துறையுமே ஒருங்கிணைந்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து செயல்பட்டிருந்தோம். நேற்று வெயில் காரணமாக சில பகுதிகளில் வந்து சில பேருக்கு வந்து மயக்கம் ஏற்பட்டது நிலை இருந்தது. ஸோ அவர்களுக்குமே தண்ணி டேங்க் வந்து பொருத்தப்பட்டிருந்தது. ஆனால் 15 லட்சம் நபர்கள் கிட்ட வந்திருந்ததுனால வெயில் காரணமாக மதியம் 1 மணி உச்சி வெயில் வந்து பொதுமக்களால் தாழ முடியாத சூழல்னால மயக்கம் ஏற்பட்டது. இல்லை தேவையான அளவு இல்லை இப்போ எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பி ஒன்றா ப்ரெஸ் ரிலீஸ் தர சொல்கிறோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து. தேவையான அளவுக்கு வச்சுருந்தோம் அப்படிங்கிறத இந்திய விமானப்படையை ஒத்துக்குன்னு நேற்றுக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. தேவையான அளவுக்கு நாங்கள் கேட்ட அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் டேங்க்ஸு நம்ம எவ்வளோ லிட்டர் தண்ணி உங்களுக்கு அந்த டீட்டெயில் வேணாலும் கூட கொடுக்குறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முழுக்க இந்திய விமானப்படையோட பணி. அவங்களுக்கு வந்து வெதர் எப்படி இருக்குது, அந்த விமானங்கள் பறக்கும் சூழல், இதெல்லாமே இப்போ படகாக இருந்தாலும் கப்பலாக இருந்தாலும் விமானங்களாக இருந்தாலும் மேலே இருக்கிற இந்த இதை பொறுத்து தட்பவெப்ப நிலையை பொறுத்து அதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருக்கிறது தான். இதில் வந்து நம்ம அதுலேயும் அவங்களையும் போய் குறை சொல்லிட முடியாது. அதுக்காக தான் அவங்க முன்னாடி சொன்னாங்க இது மாதிரி வெயில் இருக்கும்னு தெரிஞ்சு தான் எல்லோரும் குடை எடுத்துகிட்டு வரணும், தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, தொப்பி போட்டு வாங்க, கண்ணாடி போட்டு வாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இதில் யாரையும் அதான் இதை தயவுசெய்து இது அரசியலாகவே இதை நீங்கள் யாரும் இதை எடுத்துக்க வேணாம். இந்தியாவின் விமானத்துறைக்கு இருக்கிற அந்த கட்டமைப்பை உலகுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு இது செயல்பாடு. இது வந்து அவங்க 93வது வருஷத்தை நுழையிறத நடத்தின ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இதை நம்ம எடுத்துக்கணும். இதில் இது வந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு. இதில் வந்து எந்த இதுவும் இல்லை. இப்போ வேணுன்னே ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதில் கூட்ட நெரிசல் தாங்காமல் இறந்து போனவங்களாம் இருக்காங்க. இதில் யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்லை. இது எல்லாமே வெயில் தாக்கம், ஹீட் ரிலேட்டட் தான். ஹீட் ரிலேட்டட் டீஹைட்ரேஷன் இது சம்மந்தப்பட்ட இறப்புகள் தான். என்னங்க என்ன திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அதை தான் சொன்னேன் நான் முதல்லயே. யாருமே அதை விசிகா சொன்னா நீங்க சொன்னா யாருக்கும் எல்லாருக்கும் தான் அது அரசியல் அது அரசு முடிவு எடுக்கும். அரசியல் தாண்டி நேற்று வந்து இங்க இருக்கிற செய்தியாளர் எல்லாருமே களத்துல இருந்தவங்க சார், மோஸ்ட்லி களத்துல இருந்தவங்க தான். அங்க வந்து பப்ளிக் ஸ்ட்ரகிள் ஆனதை நாங்க பார்த்தோம். அவங்க நிஜமாவே சஃபர் ஆனாங்க. அவங்க சொன்னது எங்க 15 லட்சம் பேருக்கு நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்றோம்? இல்ல தண்ணி இல்ல, ரெஸ்ட் ரூம்லாம் இல்லைன்னு இல்லை. தண்ணி ரெஸ்ட் ரூம்லாம் எல்லாமே இருந்தது, போதுமான அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்தினவங்களே ஒத்து நிற்கிறாங்க. இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? மெரினா கடற்கரையிலேருந்து வாலாஜா ரோடு இருக்கும் சார், அது வழியாக தான் வந்து எல்லாருமே மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு போனாங்க. சுமார் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ரோட்ல வந்தாங்க. ஒரு இடத்துல கூட மெடிக்கல் கேம்ப் அந்த ரோட்ல இல்ல, வாட்டர் கேன் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. இப்போ இல்ல இது எல்லாமே அரசியல் ரீதியான கேள்வி. இல்ல எந்த அரசியலும் இல்லங்க கேள்விதான். இல்ல மெடிக்கல் கேம்ப் அங்க இருந்தது. எல்லா இடத்துலயும் மெடிக்கல் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அங்க இருந்தாங்க. ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட மெடிக்கல் விங்க இருந்தது. இதை தாண்டிங்க நீங்க பீச்சில் இருந்து ஒரு 300 மீட்டர்ல தான் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், 2 கிலோமீட்டர்ல தான் RGH ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், ஒரு 3 கிலோமீட்டர்ல தான் ஸ்டான்லி, 1.5-2 கிலோமீட்டர்ல தான் ராயப்பேட்டா மருத்துவமனை. இப்போ இது மாதிரியான ஒரு மருத்துவ வசதி சென்னையை தவிர்த்து அது மெரினா ஒட்டி உலகத்தில் வேற எங்கேயுமே இருக்க முடியாது. அதனால மருத்துவ வசதி இல்லைன்னுலாம் சொல்லிடாதீங்க. இல்ல நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, ஆம்புலன்ஸ் டிராபிக்ல சிக்கிச்சு 2 மணி நேரம் டிராபிக் இருந்தது. எங்க 15 லட்சம் பேர் இருக்கிறப்ப 15 லட்சம் பேர் கூடுற இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெரிசல் கூட இல்லாமல் வந்தது இது வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு. இந்த 5 பேர் வந்து வெயில் தாக்கத்தால் இறந்தாங்கன்னு வெளிப்படையாக சொல்கிறோம். திரும்ப அதையே சொல்லி நீங்கள் இதில் வந்து குளிர்காய நினைக்கிறது தவறுங்க. இல்லை ஏங்க 7,500 காவல்துறை இருந்தாங்க. 15 லட்சம் பேருக்கு 15 லட்சம் காவல்துறை அங்கே போட முடியும்? இல்லை, இதுக்கும் 7,500 காவல்துறை, இது இல்லாமல் இந்த ஊர்காவல் படை, இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. இல்லாமலாம் இல்லை. தயவு செஞ்சு நான் திரும்ப சொல்கிறேன்,
பத்திரிகையாளர்கள் உங்கள் டிவி ரேட்டிங்கை கூட்டிக்கணும். இது வந்து ஃப்ளாஷ் நியூஸை போட்டு உங்கள் ரேட்டிங்கை இதில் கூட்டிக்கணும். இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் என்ன டிவிலேருந்து மறுக்கிறீங்கன்ட்டு. இது ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுற இல்லைங்க. ஏங்க இப்போ நீங்கள் நான் இதை திரும்பி அரசியல் இல்லை நான் இதில் திரும்ப இதுக்கு பதில் லாவணி பாடி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள், வடநாட்டில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள், இல்லை தமிழ்நாட்டிலே நடந்த நிகழ்ச்சிகள், இது எல்லாத்தையும் நான் அடையாளப்படுத்தி ஒரு லாவணி பாடுறதெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு சோகமான நிகழ்வு. இதோடு நிறுத்திப்போம், போதும்.